நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வரலாற்றை யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வேறு எங்கெங்கோ இயக்கங்களுக்கெல்லாம் செல்லுகிறார்கள் என்று எனக்கு முன்பு உரையாற்றிய தம்பிமார்கள் பேசினார்கள். செந்தில் பாலாஜி தாங்க முடியாம டாக்டர் ஐயா மேல மான நஷ்டீடு வழக்கு கூட கொடுத்து பார்த்தாங்க. கொடுத்த அடுத்த நாளே நெஞ்சு வலி வந்துச்சு, தூக்கிட்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல. அதுதான் ஏன் இத்தனை போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதை நினைச்சு பார்த்தா, அதை நம்ம யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். நம்ம இனிமேல நம்மளை வெளியிருந்து அடக்க முடியாது. வெளியிருந்து அடிச்சா நம்ம அடிக்க மேல எந்திரிப்போம். அதை நம்ம டாக்டர் ஐயா ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. இனிமேல் வெளியிருந்து அடிச்சா இவங்க அரசியலா வருவாங்க, இவங்க திருப்பி அடிப்பாங்க, தேவையில்லாத நம்ம பிரச்சனையை நம்மளே எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம உள்ளுக்குள்ள இருந்தே கரையானா போல கரைக்கணும் இந்த சமூகத்தை அப்படின்னு நினைச்சுதான் இவன் அவனுடைய முதல் ஆயுதமே மது. அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு முன்பாக இந்த பதாகையை தூக்கிக்காட்டு போராடுவோம் என்று சொன்னால் இனிவேலும் வெறும் பதாகைகளை மட்டுமே ஏந்தி கொண்டிருப்போம் என்பது அல்ல. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவை வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தி காட்டுவதை எங்களுடைய குறிக்கோளாக இருந்து நாங்கள் செய்வோம். நம்முடைய பயணம் 2024 வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வரலாற்றை யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வேறு எங்கெங்கோ இயக்கங்களுக்கெல்லாம் செல்லுகிறார்கள் என்று எனக்கு முன்பு உரையாற்றிய தம்பிமார்கள் பேசினார்கள். 2016க்கும் இப்பொழுது எத்தனை வருடம் ஆகிவிட்டது? வெறும் 7 வருடங்கள் தான் ஆகியிருக்கிறது. 7 வருடத்தில் கொள்கை மாறிவிடுமா? ஏன் கொரோனா இருந்த காலத்திலே அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் கூட அவர் டாஸ்மாக் கடைகளை அவர் திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லோரும் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் செய்தீர்களே. ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக நீங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க்கை மூடியிருக்க வேண்டாம். அவர்கள் மூட மாட்டார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய 19 மது உற்பத்தி ஆலைகள், மதுபான உற்பத்தி ஆலைகள் அனைத்தும் திமுக காரர்களுக்கு சொந்தமான அந்த ஆலைகளிலே உற்பத்தி ஆகக்கூடிய மது முன்வாசல் வழியாக வரி செலுத்திவிட்டு பாதி செல்லும் பின்வாசல் வழியாக வரியே இல்லாமல் அவருடைய கட்சிக்காரர் நடத்தக்கூடிய பார்களுக்கு சென்று கொண்டிருந்தது. அதைத்தான் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை நடத்தி ஆறு தமிழ்நாட்டிலே டாஸ்மாகிலே 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடக்கிறது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டு இளைஞர்கள், பெரியோர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்நாள் 70 வயதிலே இருந்து வெறும் 50 வயதுக்குள்ளாக 20 வருடங்கள் குறைக்கப்படுகிறது. பல பேர் 30 வயது 35 வருடக்குள்ளாகவே அவர்கள் காலத்தை முடித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ஊழலும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கை எடுங்கள் என்று நாங்கள் ஊர்வலமாக சென்று மனு அளித்தோம். அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு முன்பாக இந்த பதாகையை தூக்கி காட்டுங்கள். அண்ணாச்சி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் சொன்னீர்களே, ஏன் காப்பாற்றவில்லை? எனவே மதுவிலக்கே அது முதல் இலக்கு, அதுவே எங்களுடைய கொள்கை என்று அவர்களுக்கு எதிராக பதாகைகளை தூக்கி காட்டுங்கள், உயர்த்தி காட்டுங்கள். அவர்களை விரட்டி அடியுங்கள், அவர்களை திரும்பி போக வையுங்கள்.
இதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான். இது தமிழ்நாட்டில் கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மட்டும் நான் சொல்லிக் கொள்ளக்கூடியது கிடையாது. கண்டிப்பாக பல்லாயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே நாங்கள் என்ன பேசுகிறோம், இந்த முப்பெரும் விழாவில் என்ன பேசுகிறோம் என்று நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். நாங்கள் ஒரு தீர்க்கமான இலக்கோடு இருக்கிறோம். 2017ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை என்ற கிராமத்தை சேர்ந்த சசி பெருமாள் என்பவர் நார்கோயிலே ஒரு டவர் ஏறி இந்த மதுவிலக்குக்காக உயிர் நீத்தார். ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். அன்று அதே திமுக அந்த மதுவிலக்குக்காக போராடி ஆட்சியிலே இருந்தால் ஒன்று, ஆட்சியிலே இல்லை என்று சொன்னால் இன்னொன்றா? இதுதான் திமுகவினுடைய கொள்கையா? இதுதான் திமுகவுடைய லட்சியமா? இதுக்கு பேர் தான் திராவிடம் மாடலா? உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் கோடான கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்து ஓட்டு பெறுவதற்காக உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த டாஸ்மாக் மதுபான உற்பத்தி ஆலைகளும் அதே போல டாஸ்மாக்கும் உங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் எங்கள் கண் முன்னாலே எங்களுடைய சகோதரர்கள் மதுவால் மாளுகின்ற போது, மது மயக்கத்துக்கு ஆளாகி வீழுகின்ற பொழுது அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், சகித்துக் கொண்டிருக்க மாட்டோம். அதை எடுத்து போராடுவோம் என்று சொன்னால் இனிமேலும் வெறும் பதாகைகளை மட்டுமே ஏந்தி கொண்டிருப்போம் என்பது அல்ல. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவை வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தி காட்டுவதை எங்களுடைய குறிக்கோளாக இருந்து நாங்கள் செயல்படுவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் மதுபான ஆலை முதலாளிகளிடத்திலிருந்து பெறக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய், டாஸ்மார்க்கை சட்டவிரோதமாக விற்று பெறக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய், அதை வைத்துக் கொண்டு எப்படியும் இந்த மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நீங்கள் கருதலாம். ஆனால் உங்களுடைய காகித ஆயுதம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய பண பலம் நிச்சயமாக வெற்றி பெற. நீங்கள் ஏற்கனவே மக்கள் மனதிலே இருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டீர்கள். நீங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் பொய்யும் புரட்டும் ஏமாற்றும். நாங்கள் இந்த மதுவால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களை பார்த்து வேதனைப்பட்டு இந்த இளைஞர்களை நாம் எப்படியெல்லாம் உருவாக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த இளைஞர்கள் இப்படியெல்லாம் மது பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அவன் குடும்பத்திலே இருந்து ஒதுங்குகிறான். 10 வருடங்கள் கழித்து அதிமுகவினுடைய கூட்டணியிலே பங்கு பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். 3 மாதங்களும் கூட ஆகவில்லை. சட்டமன்றத்தில் இந்த துப்பாக்கி சூடு குறித்து காவல்துறையை சாடி பேசினால், அது தாக்கி பேசினால், அல்லது அரசை பற்றி குறை கூறி பேசினால் நிச்சயமாக அதை அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்னதான் ஒரு சிறிய பிரச்சனைகள் 4 பேர் 10 கடைகளை அடித்திருந்தாலும் கூட அதற்காக ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி 7 பேரை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சூழல் இருந்தது. எனவே கூட்டணி முக்கியமா, அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நாம் அந்த கட்சியோடு பயணித்து அனுகூலங்களை பெறுவது முக்கியமா, அல்லது சட்டமன்றத்திலே 7 பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் கூட நம்முடைய தலைவர் அமைதியாக அமர்ந்து சென்று விட்டாரே என்று குற்றச்சாட்டு வரலாற்றிலே நிற்குமே, எதை முன்னால எடுத்துக் கொள்வது என்று ஆலோசித்தார். சரி, வரலாற்றிலே நம் மீது மற்றவர்களை போல ஒரு கரும்புள்ளி ஏற்பட வேண்டாம் என்று நான் சட்டமன்றத்திலே எழுந்து பேசி வெளிநடப்பு செய்தேன்.
அதற்கு பிறகு 5 வருடம் கூட்டணியே இல்லாமல் போய்விட்டது. நான் தான் அளப்பரிய தியாகங்களை செய்திருக்கிறேன். எனவே அரசியல் லாபம் என்பதை காட்டிலும் சமுதாயத்துக்கான ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாதிப்புகள் வருகின்ற பொழுது நான் அரசியலை லாபத்தை காட்டிலும் சமுதாயத்துக்காகத்தான் முதல்ல முன்னாடி நின்றிருக்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் 2 இதுல போக முடியாது. அப்ப நான் உனக்கு ஒரு ஆபத்து வந்தா, உனக்கு ஒரு பாதிப்பு வந்தால் உனக்காக ஓடோடி குரல் கொடுக்கின்ற பொழுது நீ நான் அந்த நேரத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறாய். அதே சமயத்தில் அடுத்த நாள் இன்னொரு அதே யாரை எதிர்க்கிறோமோ அவர்களோடு நான் இணைந்து கொண்டு சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று நினைக்கிறாயே, எந்த விதத்தில் நியாயம்? நான் இப்பொழுது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், 2 நிலைப்பாட்டுக்கு தேவேந்திர சமுதாயம், இளைஞர்கள், பெரியோர்கள் ஆளாக. நீங்கள் ஒரே ஒரு நிலைப்பாடு, புதிய தமிழகத்தின் நிலைப்பாடு, புதிய தமிழுக்கு பின்னால் மட்டும் அணிவகுத்து வாருங்கள். 30 ஆண்டு காலம் டாக்டர் கிருஷ்ணசாமியும் புதிய தமிழகம் கட்சியும் பல்லர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திர குலத்தார் என்று அழைக்கப்படக்கூடிய பெயர்களை எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் என்று ஒற்றை பெயரிலே அழைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நடத்தி, மாநாடுகளை நடத்தி, உண்ணாவிரதங்களை நடத்தி, அதற்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் எஸ்சி அல்ல, எஸ்சி ஆக்கப்பட்டவர், தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி அல்ல. எஸ்சி என்று 1935 ஆங்கிலேயர்களால் தயாரிக்கப்பட்ட பட்டியலுக்கு பிறகுதான் எஸ்சி என்ற முத்திரை வந்தது. எனவே 6 பெயர்களையும் ஒன்றாக்கி தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரிலே எஸ்சி பட்டியலே இருந்து விலக்குங்கள் என்று கேட்டால், நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அந்த பெயரையே வெறும் தேவேந்திர குல வேளாளர் பெயரை மட்டும் வச்சுட்டு நான் செஞ்சிட்டேன், உங்களுக்கு கேட்ட கோரிக்கையை வச்சுட்டு எவ்வளவு பெரிய ஏமாற்று. அதற்கும் சில பேர் போஸ்ட் அடிச்சு ஓட்டுற, பிளக்ஸ் வைக்கிற, அந்த கட்சியில நீ போய் சேர்ற. அப்படி நாங்க நீ ஒவ்வொருத்தர் கோரிக்கைக்கு நிறைவேற்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கு போனா நாங்க எந்த கட்சிக்கு போறது? புதிய விதத்திலே அடிமைத்தனம் ஆவதற்கு இந்த சமுதாயம் இரையாகி விடுமோ என்ற அச்சத்தில் தான் நீங்கள் எல்லாம் விழிப்பு பெற வேண்டும். முதலே நம்முடைய மதுவிலே இருந்து நீங்கள் முற்றாக விடுதலை பெறணும். மது மட்டும் அல்ல, இந்த மது மயக்கத்திற்கு ஆளாவதால் நீ என்னவாக இருக்கிறாய்? நீ வறுமையிலே இருக்கிறையா? உங்கள்கிட்ட ஒரு நிரந்தரமான வேலை உண்டா? உன் வாழ்வை நீ ஒரு திருமணம் செய்தால் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உங்க அப்பாவுக்கு கட்டின வீட்டை விட நீ இந்த வீடு வேற ஏதாவது இருக்குதா? அது அரசாங்கம் கொடுத்த இலவச வீட்டை விட உங்கள்கிட்ட வேற ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை இப்படி நிர்கதியாக இருக்கின்ற பொழுது நீ யார் யார் பின்னாலே போவது எந்த விதத்திலே நியாயம்? உனக்காக குரல் கொடுக்கவும், உனக்காக பாதுகாப்பு கொடுக்கவும், உன்னை முன்னேற்றவும் சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம் கட்சி தான். அதனால ஒற்றை சிந்தனையா இருங்க. ஒற்றை சிந்தனையாக இருந்தால் எதையும் வெற்றி நாம் சாதிக்க முடியும். அந்த ஒற்றை சிந்தனையில் மாறுகின்ற பொழுது இவரும் தலைவர், இவன் சிவப்போச்சவன் கொடி பிடிச்சு வந்தா அவன் பின்னாலையும் போறது, இன்னொருத்தர் சிவப்போச்சவனை பிடிச்சா அவன் பின்னாடியும் போறது. அட, அந்த சிவப்பு பச்சை கொடி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இது ஒரு புதிய தமிழகத்துக்கு மட்டும்தான் சொந்தமான கொடி. இது புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் பதிவு செய்யப்பட்ட கொடி. அதையும் யாரோ தேர்தலிலே பயன்படுத்துகிறார். அதனால அது போன்ற சிதறிய எண்ணங்களோடு நீங்கள் இருக்காது. இன்னைக்கு நம்ம நோக்கமெல்லாம் நமக்கு உனக்கு கௌரவம்ங்கிறது மற்ற மேடை போட்டு பேசுறதில்லை, அது தானா வரும். நீ படிப்பிலே ஒரு நல்ல திறந்து விளங்கி ஒரு நல்ல மருத்துவரா, இன்னைக்கு ராமநாதபுரத்துல 10 டாப் சர்ஜன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது தேவேந்திர சமுதாய சார்ந்ததான உனக்கு மதிப்பு வரும். 10 லாயர் நல்லா இருக்கிறாங்க, சீனியர் லாயர் இருக்கிறாங்கன்னா உனக்கு மதிப்பு வரும். 10 என்ஜினியர் இருக்கிறாங்கன்னு சொன்னா நல்லா மதிப்பு வரும்.
10 ஹோட்டல் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா நல்லா மதிப்பு வரும், சமுதாயத்துக்கு மதிப்பு வரும். அதனால நீ மற்றவர்கள் போலியா பேசுறதெல்லாம் மதிப்பில்லை. நீ நல்ல உனக்குதான தகுதிகளை பெற்று திறமையை பெற்று அதன் மூலமாக இந்த சமுதாயத்திலே ஒரு உன்னை நிரூபித்து வளர்ற போதுதான் உண்மையான கௌரவம் வரும். அதனால போலியான கௌரவம் போலியான மதிப்புக்கு இரையாக யார் நம்மளை மேலேற்றாங்கன்னு மட்டும் பார். ஒரே ஒரு கேள்வி கேட்கிற, அந்த கேள்விக்கு மட்டும் முதல்ல எண்ணிப்பார். பல பேர் உங்களுடைய கிராமத்திலிருந்து வந்திருப்பீர்கள், இங்கே மாவட்ட செயலாளர் வந்திருப்பீங்க. ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கார் கூட இல்லாத மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒன்றிய செயலாளரிடத்திலே கார் இல்லை, அதுவும் கூட விட்டு நீங்க வாழக்கூடிய கிராமத்துல எத்தனை பேர் இடத்திலே ஒரு கார் வசதி இருக்குது? என்ன நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த அரசியல் கட்சிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் ஒரு தொழிற்சாலை உண்டா? ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற தொழிற்சாலை உண்டா? தூத்துக்குடியில் உண்டா? தென்காசியில் உண்டா? திருநெல்வேலியில் உண்டா? எங்க இருக்கு? இதெல்லாம் ஏதாவது எந்த அரசியல் கட்சியாவது செஞ்சு கொடுத்திருக்கிறார்? இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தேவேந்திரோட மக்களுக்கு மட்டுமல்ல, தென் தமிழகத்துக்கு ஒரு விடிவுகாலம் வர வேண்டும் என்று சொன்னாலும் அது புதிய தமிழகம் கட்சியால் தான் முடியும். அது நம்மால் தான் முடியும். எனவே நம்ம வரக்கூடிய காலகட்டங்களிலே ஒரு பக்கம் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சுட்டிக்காட்டி சட்ட ரீதியான தீர்வுகளை எதிர்கொள்ளும். இன்னொரு பக்கம் சட்டமன்றங்களிலே நாடாளுமன்றங்களிலே பங்கு பெற்று அங்கு வலுவான குரல் கொடுத்து அதன் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான ஒரு விடிவு காலத்தை ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி தருவது. எல்லாருக்கும் பாடுபடும் சொன்னாங்க கூட எல்லாரும் அதுல குறிப்பா தேவேந்திரோட மக்கள் நீங்க புதிய தமிழகத்தினுடைய முழு சக்தியா இருந்து பாருங்க. அப்படி இருந்திருக்கிறீங்க. 1998ஆம் ஆண்டு நம்ம கட்சி துவங்கின பிறகு 97 டிசம்பர்ல பதிவு பண்ணோம். இங்க அதுக்கு முன்னாடியே 98 செப்டம்பர் 11 தான் நம்ம கட்சி மாநாடு நடத்துறோம். ஜனவரியில தேர்தல் நடந்தது. அன்னைக்கே 56,000 ஓட்டுகளை கொடுத்த மாவட்டம் தான் ராமநாதபுரம் மாவட்டம். மீண்டும் ஒரே வருஷத்துல தேர்தல் நடந்தது. ஏறக்குறைய 96,000 வாக்குகளை பெற்றோம். எனவே ராமநாதபுரம் மாவட்டம் புதிய தமிழகம் கட்சியினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம் தான் ராமநாதபுரம் மாவட்டம். ஆனால் அந்த மாவட்டம் தான், இன்னும் சொல்ல போனா நான் ஏன் முதல் மாநாட்டை ராமநாதபுரத்தில் நடத்தின அப்படின்னு சொன்னா, பல போராட்டங்களை சந்தித்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மாவட்டம் சமுதாய ரீதியாக ஒன்று திரண்டு மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் ஒன்று திரண்டு தமிழ்நாட்டிற்குரிய பிற மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமான மாவட்டமாக விளங்கும் என்ற அடிப்படையில் தான் நான் இங்க ராமநாதபுரத்தில் மாநாடு போட்டோம். அதுக்கு ரிசல்ட் கிடைச்சது. 98ல 56,000 ஓட்டு, 99ல ஒரே வருஷத்துக்குள்ள மீண்டும் 90,000 1,00,000 ஓட்டு, 2001 அசம்பிளியில இங்க பரமக்குடி சட்டமன்றத்தில் 47,000 வாக்குகளை கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு முதல் நிலையாக இருந்த மாவட்டம் தான் அந்த மாவட்டம். ஆனால் அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல இங்கே பல தவறான கருத்துக்கள் ஊடுருவி இங்கே கொஞ்சம் ஒரு பின்னடைவுக்கு ஆளாயிருக்கிறதாக தெரிகிறது. அதனால நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வீடுதோறும் சென்று என்று சொன்னால் அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க அப்படிங்காக விட்டுவிட முடியாது. நம்ம வீட்டில்
ஒரு நகை வச்சிருக்கிறோம், வெள்ளி வச்சிருக்கிறோம், தங்கம் வச்சிருக்கிறோம், பாத்திரம் வச்சிருக்கிறோம், அது களவு வச்சு அப்படின்னா அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு விட முடியாது. எனவே இன்னைக்கு புதிய தமிழகத்திலிருந்து யாராவது வேற எங்க போயிருக்காங்கன்னா அவர்கள் திருடப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அங்க போயிருக்கிறான்னு அர்த்தம். எனவே அதை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தான் நம்மளுக்கு இருக்கு. எனவே எங்கெல்லாம் யார் சென்றிருந்தாலும் சரி அவர்களை ஒவ்வொருவராக அணுகி ஒவ்வொரு வீடு வீடாக அணுகி மீண்டும் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் புதிய தமிழகம் கட்சியினுடைய கோட்டை என்று நீங்கள் உருவாக்கணும். ஏன் நீங்கள் அப்படி உருவாக்குனா 2024 ஏன் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவே ஏன் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட கூடாது? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதற்கும் நாம் எல்லாம் தயாராக இருக்கணும். அதே போலதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய இது அனைத்து மாவட்டத்திலும் வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்களுக்கு மிக முக்கியமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்று பார்க்காதீர்கள். 2026 அசம்பிளியில நம்ம கூட்டணியிலே பங்கு பெற்று 2 அல்லது 3 அமைச்சர்களை, அதுவும் பால்வளத்துறை அல்ல, அது ஆதிராவிடத்துறை அல்ல, நிதித்துறை, உள்ளாட்சித்துறை போன்ற பெரிய பதவிகள் எல்லாம் படிந்தால்தான் இந்த சமுதாய மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற அடிப்படையில அந்த அளவுக்கு ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 2024 குறைஞ்சது 2 அல்லது 3 நாடாளுமன்றங்களை நாம் வெற்றி பெறணும். நாம் யாரோடு சேர்கிறோமோ அவர்களையும் வெற்றி பெற வைக்கணும். எனவே தேர்தல் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் அடுத்த நாளிலே இருந்து நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நீங்கள் நம்முடைய தேர்தல் பரப்புரையை, புதிய தமிழகம் கட்சியினுடைய சாதனைகளை அனைத்து மக்களிடத்திலேயும் எடுத்து சொல்லும். நாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ கிடையாது. நம்முடைய நோக்கம் சாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மத ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, கல்வி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய லட்சியம். ஆனால் காலத்திலே காலங்காலமாக ஒரு சில சமுதாயங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக அந்த சமுதாயங்கள் சமூக கொடுமைகளுக்கு ஆளாயிருக்கிறது. எனவே அதற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற காரணத்தினாலே அது சாதி ரீதியானது என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திலே சாதி பார்க்காமல் பழகக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம் கட்சி தான். நாம் யாரையும் சாதியாலோ மொழியாலோ இனத்தாலோ பிரித்து பார்ப்பதே கிடையாது. அப்படி பிரித்து பார்க்காதீர்கள் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அப்படி பிரித்து பார்க்க கூடாது என்பதுதான் நம்முடைய லட்சியம். எனவே இந்த மகத்தான லட்சியத்தை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லால் இல்லாமல் குறைந்தது 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலே புதிய தமிழகம் கட்சி வெற்றி பெற்று மகத்தான வெற்றியை பெற்று நாடாளுமன்றத்திலே எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய வகையில அதை சாதனை செய்யக்கூடிய வகையில நம்முடைய பணியை இன்றிருந்தே துவங்கணும். எல்லா இடங்களிலும் தேர்தல் பணிகளை இப்பிருந்தே துவக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மிக முக்கியமாக மது முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். எனவே அந்த பிரச்சாரத்தை வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வது மட்டுமல்ல, கிராமங்களிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும். எங்கெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள அங்கெல்லாம் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், அடக்குமுறை ஆதிக்கங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் புதிய தமிழகம் என்ற பெயர் வைத்திருக்கிறோம். அந்த புதிய தமிழகத்தை படைப்பது என்பது மது போதை, புகை போதை, அதே போல சாதி மத பகைகள், அதே போல வறுமை, எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு புதிய தமிழகத்தை படைப்பதுதான் நம்முடைய லட்சியம்.